ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து 2025ல ரிலீஸ் ஆன 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற ஒரு ஜாம்பி மூவி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து 28 டேஸ் லேட்டர், 28 வீக்ஸ் லேட்டர் அப்படின்லாம் படம் வந்திருக்கு. பட் ஜென்ரலா இது எப்படி இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் குரூப் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேம்பிரிட்ஜ்ல இருக்க ஒரு லேபுக்குள்ள போய் நீங்க இருக்க சிம்பான்சி எல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க, அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃப்ரீ பண்ண பார்ப்பாங்க. அப்ப அங்க இருக்க சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் ஹைலி கண்டேஜியஸ், இது வந்து இன்ஃபெக்ட் ஆயினது, இது ஒரு பயங்கரமான வைரஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு, ஓபன் பண்ணாதீங்க. ஆனா இவங்க எல்லாம் கேட்காம அந்த சிம்பான்சி வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அந்த சிம்பான்சி வந்து டைரக்டா வந்து அட்டாக் பண்ணி அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் ஜாம்பிஸா மாறுறாங்க. சோ இதுதான் வந்து 28 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நடந்தது. சோ இப்போ வந்து இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம நேரா இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல சில குழந்தைங்க ஒரு ரூம்ல உட்காந்து டெலிடம்பிஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்க பையனோட பேர் வந்து ஜிம்மி. அப்ப அவங்க அம்மா உள்ள வந்து இன்னொரு குழந்தைய உள்ள வச்சுட்டு யாருமே வெளியில வராதீங்க ரூமை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவங்க வந்து வெளியில போயிடுறாங்க. அப்ப வெளியில பயங்கரமா சத்தம் கேக்குது. இந்த ஜிம்மிக்கு ரொம்ப பயமா இருக்கும். உடனே கதவுல வந்து காதை வச்சு அப்படி கேட்டு பாக்குறான், என்ன சவுண்ட் கேக்குதுன்னு. பார்த்தா இந்த அஃபெக்ட் ஆன எல்லா ஜாம்பிஸும் சேர்ந்து அந்த பெரியவங்க எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணிடுதுங்க. அதே போல அந்த ரூமையும் உடைச்சிட்டு வந்து அங்க இருக்க எல்லா குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க. இவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியில ஓடிடுறான். வெளில ஓடினதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து அங்க இருக்க சர்ச்சுக்கு ஓடுறான் தப்பிச்சு. சர்ச்ல அவங்க அப்பா வந்து உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட ஃபேட்டை வந்து ஏத்துக்க போறேன், கடவுள் உனக்கு இது கொடுத்துருக்காரு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குரூசிஃபிக்ஸ் நெக்லஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிராஸ் போட்ட நெக்லஸை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்றாரு தன்னோட ஃபேட். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவர் வந்து ஜாம்பியா மாறிடுறாரு. இந்த பையன் மட்டும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவன் வந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சுட்டு கடைசியா வந்து அந்த இடத்த விட்டு அவன் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 28 இயர்ஸ் லேட்டர்னு காமிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல் யூகேவே வந்து குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்ச சில குரூப்ஸ் மட்டும் அங்கங்க வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்கள பாதுகாத்துட்டு வந்து அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. மற்ற இடம் ஃபுல்லா வந்து ஜாம்பிஸா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் 28 வருஷம் கழிச்சும் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பிளஸ் உங்களை வந்து நீங்க எல்லாம் பாத்துக்கணும், வேற யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஸ்பைக்ன்ற ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவனோட அப்பா ஜேமி வந்து என்ன சொல்றான்னா, நம்ம வெளியில போக வேண்டிய நேரம் வந்துச்சு, சீக்கிரம் எந்திரி அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அவனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹண்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்ப நீ பெரிய பையனானதால இப்ப இருந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மெயின் லேண்டுக்கு வந்து கூட்டிட்டு போகிறான் அவன். அதாவது பையனை வந்து ரெடி பண்றான், ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிரேவா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவன் போய் அவங்க அம்மா கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஹண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும். எப்படின்னா திடீர்னு ஏதோ தலையில அடிக்கிற மாதிரி இருக்கும், நோஸ்ல இருந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொம்ப முடியாம இருப்பா. அவ இறந்து போற மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது தோணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா. அப்ப வந்து அவ என்ன சொல்லுவான்னா, ஜேமி கிட்ட என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல போகணும், என்ன பையனை வெளியில கூட்டு போறேன்னு கேட்டோடனே கடைசியில அம்மா கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிட்டு வந்துருவான். தன்னோட பையனை வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் போறான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு ஹண்ட் பண்ண வந்து கூட்டிட்டு போறான் பிராக்டிஸ் பண்றதுக்காக. சோ அங்க இருக்க எல்லாரும் வந்து இவனுக்கு வந்து வழி அனுப்பி வைப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துக்கு போறான், நல்லா பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு. இவனும் ரொம்ப ஸ்மைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த வில் அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹண்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அந்த கேட்டை திறக்கும் போது அங்க இருக்க ஒரு கமிட்டியில இருக்கிற அம்மா சொல்லும், உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும்ல, நீ வந்து திரும்பி வந்துடணும் நைட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் நீ வரலைன்னா உன்னைய தேடி நாங்க யாருமே வரமாட்டோம், நீ தான் உன்னைய பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த டோர் வந்து உனக்கு திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னோடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தைரியமா சொல்றான். அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்றாங்க. தன்னோட பையனோட ஜேமி வந்து கிளம்பி போறான் மெயின்லேண்டுக்கு. இப்ப போகும்போது வந்து ஜேமி தன்னோட பையனுக்கு வந்து நிறைய சொல்றான். இதுக்கு பேர் என்னன்னு கேட்பான். இப்ப இதுக்கு பேர் காஸ்வே, அதாவது மெயின்லேண்டு கனெக்ட் பண்ற ஒரே வழி இதுதான். லோ டைடா இருக்கும்போது வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், ஹை டைடு வந்துச்சுன்னா நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. அப்படியே கிராஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும், நம்மள நேரம் கொண்டு போய் கடல்ல தள்ளிரும், நம்மளால கிராஸ் பண்ணி நம்மளோட லேண்டுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் சொல்றான். சோ பையனுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு வருவான். அதே போல உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும். இவன் ஹண்ட் எப்படி பண்றது, அவங்க கழுத்துல வந்து அந்த அம்பு வச்சு நீ வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பான். அப்ப வந்து இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஜாம்பியை யாரோ வந்து தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பின்னாடி வந்து ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அது ரொம்ப கொடூரமான முறையில இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து போய் நிற்பான். அப்ப அந்த ஜாம்பி வந்து தலைகீழ தொங்குறத வந்து அப்படி ஆடி ஆடி கீழே விழுந்து அவங்களை அட்டாக் பண்ண வரும். அந்த பையன் கிட்ட சொல்லுவான், அம்ப வந்து நீ விடு, கொலை பண்ணணும்னு சொல்லும்போது அவனால முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். ஜேமியை வந்து அந்த ஜாம்பியை வந்து கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிட்டு அவங்க திரும்பி வரும்போது
அந்த ஆல்ஃபா ஜாம்பி வந்து ஒரு கூட்டத்தை வந்து லீட் பண்ணும். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ண வரும்போது இவங்க வேகமா ஓடி ஒரு பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து மேல இருக்க லாஃப்ட்ல போய் மறைஞ்சிருப்பாங்க. அப்ப மேல வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஜாம்பி மட்டும் அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் தூரமா நின்று. அதை அவங்க பாக்குறாங்க. சரி நம்ம இவங்க எல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு அவங்க 2 பேரும் அங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல வந்து ஏதோ ஒரு ஃபயர் புகையெல்லாம் போறத வந்து ஸ்பைக் வந்து பாத்துருவான். பார்த்துட்டு ஜேமி கிட்ட வந்து கேட்பான், என்னது அங்கன்னு கேட்டப்போ, இது வரைக்கும் நாங்க போனதே கிடையாது, அங்க யாரும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஜேமி வந்து சொல்லிட்டு ஸ்பைக் கிட்ட வந்து அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேற வழியே இல்லாம அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வர வேண்டியிருக்கும். என்னன்னு கேட்டா அந்த மாடெல்லாம் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கும் போது ரொம்ப பழைய கட்டடம் பாலடைஞ்சு போயிடுச்சுனால இடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவங்க வெளியில ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எந்த விதமான ஜாம்பிஸும் அங்க இருக்காது. ஸோ எப்படியாவது நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடணும் அந்த காஸ்வே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிமி என்ன சொல்றான்னா, எப்ப வேணாலும் ஜாம்பிஸ் வரலாம், இப்ப இந்த இடிந்த சத்தமும் நம்மளோட சத்தமும் அவங்களுக்கு கேட்டிருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா கிராஸ் பண்ணணும்னு போனா ஹை டைடு வர ஆரம்பிக்கும். அப்ப அவன் என்ன சொன்னா, ஷாலோவா தான் இருக்கு, நம்ம உடனே எப்படியாவது கிராஸ் பண்ணிடலாம், நிக்கவே கூடாது, ஓடணும் அப்படின்றப்ப இவங்க பாதி தூரம் வந்து அந்த பிரிட்ஜை வந்து கடந்துருவாங்க. அந்த பாலத்தை கடந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ஜாம்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்து பின்னாடியே ஓடி வருது. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஜேமியால ஓட முடியாது. பட் ஸ்டில் வந்து எப்படியோ ஒரு இதுல மேனேஜ் பண்ணி பக்கத்துல போகும்போது ஆல்பா ஜாம்பியும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். அப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க தூரமா இருந்து இந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணி இவங்க 2 பேரையும் வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா. அந்த அம்மாவும் வந்து இவங்க இன்ஃபெக்ட் ஆகலன்னு செக் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க. ஸோ உள்ள விட்டவனே பயங்கர பார்ட்டி எல்லாம் அங்க செலிப்ரேட் பண்றாங்க ஸ்பைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டு வந்திருக்கான். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஹண்டிங்கை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. ஜேமி வந்து அங்க வந்து என் பையன் தான் இப்படி கொண்டா அப்படி கொண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பொய்யெல்லாம் சொல்றான். ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றான். ஸோ அதை வந்து ஸ்பைக் வந்து கேட்கறான். பட் அவனால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அந்த பார்ட்டியில வந்து தன்னோட அப்பா வந்து இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கத பார்த்துட்டான். பார்த்தோன்னே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி நேரா அவங்க அம்மா கிட்ட போறான். அப்ப தன்னோட தாத்தா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஜேமியை பத்தி பேசுற ஸ்ட்ரெயிட்டா அவனால எதுவும் சொல்ல முடியாது. பட் அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இப்போ டாக்டர் யாராவது இருந்தா நம்ம வந்து அதை காமிக்கலாம்ல அப்படின்னு கேட்டப்போ அவன் என்ன சொல்றான்னா, டாக்டரே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப அவன் சொல்ல, நான் தூரமா வந்து ஒரு ஃபயர் இருக்கிறத வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து அப்பா கிட்ட கேட்டதுக்கு அங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாரு, அது கண்டிப்பா டாக்டர் கெல்சனா தான் இருக்கும், ஏன்னா அவன் தான் அங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அதை கேட்டுட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துல வந்து அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தாத்தாவை அனுப்பிவிட்டு தன்னோட அம்மா கூட வந்து போய் படுக்கிறான். படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வரான். யாரு? ஜேமி வரான். ஜேமி வந்து படுக்கிறான். படுத்தோன்னே எனக்கு பயங்கர கடுப்பாயிடும். எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து அம்மா கிட்ட படுக்கிறேன், எந்திரிச்சு வெளியில போயிடுவான். சோ எனக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவான். அடுத்த நாள் காலையில அவன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு சண்டை மாதிரி வந்துடும். அப்போ வந்து நீ அம்மா வந்து இறந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வேணும்னே பண்ற, அந்த புகை அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ ஒழுங்கான டாக்டர்கிட்ட காமிச்சா அம்மா சரியாயிடுவாங்க, நீ அம்மா செத்து போகணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவன் வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து ஜேமி என்ன சொல்றான்னா, அது வந்து டாக்டரா என்னன்னு எனக்கு தெரியாது, நாங்க வந்து ஒரு தடவை அந்த இடத்துக்கு போனோம். ஆனா அங்க என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆளை சுத்தி ஃபுல்லா டெட் பாடிஸா இருந்தது. நடுவுல வந்து தீ எரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு டெட் பாடி அவன் தூக்கிட்டு நடந்து போயிட்டு எங்களை வா வான்னு கூப்பிடுற மாதிரி அவன் காமிச்சான். அதுக்கப்புறத்துல நீங்க யாருமே அந்த இடத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். பட் ஸ்டில் வந்து ஸ்பைக் வந்து பயங்கரமா கோவமாயி, நீ வந்து அம்மா வந்து செத்து போகணும் அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிற, ஏன்னா அம்மா இறந்தவொடனே நீ இந்த ரோஸின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டா கேட்டவொடனே ஒரு கோவம் வந்து அடிச்சிருவான். அடிச்ச உடனே ஸ்பைக்கு வந்து பயங்கரமா கோவமாயி, அப்பா இனிமே நீ இந்த வீட்டுக்கே வராத, எங்க பக்கமே நீ வராத அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி அனுப்பி விட்டுட்டான். இவனு வந்து வெளில போயிட்டான் ஜேமி. அதுக்கப்புறம் ஸ்பைக் என்ன பண்றான்னா, அடுத்த நாள் வந்து ஒரு தீ எரியிற மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டு அங்க கேட்டை கார்ட் பண்றவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள அங்க இருந்து அனுப்பிட்டு, நான் கேட்டை வந்து பாத்துக்கிறேன், அந்த தீ அணைக்கணும், நிறைய பேர் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிட்டு அவன் அங்க இருந்து அவனோட அம்மாவோட வெளியில வந்துடுறான் லோ டைட் இருக்கும்போது. ஸோ வெளில வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் தாண்டி போகும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, என்ன நம்ம மெயின்லேண்ட் வந்த மாதிரி இருக்கே, நம்ம இங்க வரக்கூடாது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்ல இல்ல நம்ம அங்க போலாமா, நம்ம டாக்டரை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். போற வழில நிறைய ஹேர்டல்ஸ் எல்லாம் வருது. மறுபடியும் அந்த ஒரு மாதிரி இந்த குண்டா இருக்கக்கூடிய இந்த ஜாம்பி வந்து அவங்க அட்டாக் பண்ண வரும். அவன் தூங்கிட்டு இருப்பான். ஐலாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அது புழுவெல்லாம் சாப்பிடும். ஸோ அப்ப அவனுடைய ஷூல இருக்க லேசா வந்து புழுன்னு சொல்லி சாப்பிட பார்த்துட்டு, சை இது அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகும்போது யாரோ வந்து அந்த ஜாம்பியை வந்து அட்டாக் பண்ணி அடிச்சிடுவாங்க. ஸோ யாருன்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில அவங்க முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா பக்கத்துல அந்த ஜாம்பி வந்து இறந்து கிடக்கும். அப்புறமா தான் கொஞ்சம் அவ திங்க் பண்ணி பாப்பா,
அத பண்ணதே வந்து ஐலா தான். அவளுக்கு எப்படி வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்குன்னு அவளுக்கே தெரியாது. தன்னோட பையன வந்து காப்பாத்திருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது இன்னொரு ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட வந்து மாட்டிக்குவாங்க. அப்ப வந்து ஒரு சோல்ஜர் வந்து இவங்கள வந்து காப்பாத்திருவான். காப்பாத்திட்டு இவங்களோடயே அவன் வரான். வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து நிக்கும் அங்க. அதாவது ரொம்ப வருஷமா அப்படியே நிக்கிறதுனால பாழடைஞ்சு போயிருக்கும். அதுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். உடனே ஐலா உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா, ஒரு பிரெக்னன்ட் ஆன ஜாம்பி வந்து அங்க இருக்கும். அது டெலிவரி ஆக போற டைம்ல இருக்கிறதுனால இவன் வந்து ஹெல்ப் பண்ணிடுவான் அந்த ஜாம்பிக்கு. ஹெல்ப் பண்ணோனே ஒரு பேபி வந்து பிறக்கும். ஆனா அந்த பேபி வந்து ஜாம்பியா இருக்காது. பட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த லேடி ஜாம்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ணும்போது அந்த சோல்ஜர் வந்து சுட்டு கொண்டுடுவான். கொன்னதுக்கு அப்புறம் அந்த பேபியும் வந்து கொலை பண்ணணும்ன்ற மாதிரி அவன் சொல்லும்போது இவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நோ சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ஆல்பா ஜாம்பி வந்துட்டு அவனோட தலையை அப்படியே தனியா எடுத்து அப்படியே முதுகு தண்டோடத்தோடு எடுத்துரும். அது கொலை பண்ணோடனே இவங்க 2 பேரும் பயங்கரமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிச்சப்போ அந்த ஜாம்பி இவங்கள பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணும்போது யாரோ பக்கத்துல வந்து அந்த ஜாம்பியை வந்து அப்படியே செடேட் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படியே தூங்குற மாதிரி அந்த ஜாம்பி நின்றும். இவங்களை வந்து அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க. யாருன்னு பார்த்தா அதான் டாக்டர் கெல்சன். அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த இறந்து போனவங்களுக்கு எல்லாம் மரியாதை செய்யற மாதிரி அவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் எரிச்சு ஒரு இடத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை தான் வந்து ஜேமி வந்து பைத்தியம் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போய் அப்புறம் அவங்க இடத்துல இருந்து அவங்க அம்மாவுக்கான அந்த ரீசன் எல்லாம் சொல்லி அவன் கேட்பான், எங்க அம்மாவை கியூர் பண்ண முடியுமான்னு. அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வேற எந்த எக்யூப்மெண்ட்டோ இல்ல டயக்னோஸ் பண்றதுக்கோ எதுவுமே இங்க கிடையாது. பட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு மாறி மாறி பேசுறது இது எல்லாத்துக்குமே ரீசன் தான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. எங்க அம்மாவை காப்பாற்றவே முடியாதான்னு கேட்கும்போது சான்ஸே இல்ல, ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஐலாவும் டாக்டரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு செடேட் பண்ணிட்டு ஐலாவை வந்து செடேட் பண்ணி வழி இல்லாம அவர் வந்து சாகடிச்சிடுறாரு. அதாவது அவளோட விருப்பத்தோட. ஐலா இறந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து எரிச்சிட்டு அவளோட மண்டவோட கொடுத்து அவர் அங்க வந்து ஒரு ஃபுல்லா ஒரு மண்டவோடெல்லாம் வச்சு ஒரு டவர் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல வைக்க சொல்றாரு. அவனும் வந்து ஜேமி வந்து தன்னுடைய அம்மாவுடைய அந்த மண்டவோட எடுத்துக்கொண்டு போய் இருக்கிற இடத்துலயே மேல வந்து வச்சுட்டு அந்த டாக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடியும் அந்த ஆல்ஃபா ஃபீமேல் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல அந்த குழந்தையும் காப்பாத்திட்டு இவன் வந்து கிளம்பி போறான். ஏன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்னா, இந்த குழந்தை வந்து மில்க் இல்லாம ரொம்ப நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு மேல உயிரோட இருக்காது. 3 டேஸ் வரைக்கும் தண்ணி கொடுத்து காப்பாத்தலாம், அதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னோடனே இவன் மறுபடியும் தன்னுடைய ஐலாண்டுக்கே வந்து கிளம்புறான். டாக்டர் அங்க விட்டுட்டு ஐலாண்டுக்கு போயிட்டு அவன் என்ன பண்றான்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன பக்கெட் மாதிரி உள்ள வச்சுட்டு அனுப்பிடுறான். அந்த கேட்டோட வாசல்ல வச்சு என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த குழந்தையோட பேர் வந்து ஐலா, தன்னோட அம்மாவோட பேரை வந்து வச்சிருப்பான். இந்த குழந்தைய வந்து நல்லா வளங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னை யாரும் தேடி வர வேண்டாம், எனக்கா தோணுச்சுன்னா நான் உங்களை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான். அதை படிச்சோடனே ஜேமிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கதவை திறந்துட்டு ஓடி வந்து கத்திட்டு தன்னோட பையன் இருக்கானான்னு தேடி பார்ப்பான். அதுக்குள்ள டைடெல்லாம் மேல வர ஆரம்பிச்சிருக்கும், தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு லெவலுக்கு மேல அவனால போக முடியாது. தன்னோட பையனை நினைச்சு பயங்கரமா அழுகுறான். இந்த இடத்துல வந்து ஜேமி ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமான பையனா வந்துட்டு தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அப்ப ஜாம்பிஸ் எல்லாம் வருது. இவன் வந்து அதுங்களை ஈஸியா இப்போ வந்து அந்த வில் அம்பு வச்சு கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து ஷூட் பண்றான். அதுங்களெல்லாம் கொலை பண்ணிட்டே ஓடும்போது கடைசியா வந்து என்ன ஆகும்னா, பெர்ஃபெக்டா ஒரு ஷாட் வந்து பண்ணுவான். அதை பார்த்தோன்னே மேல இருந்து ஒருத்தன் நின்னுட்டு, வா ரொம்ப பெர்ஃபெக்டா நீ பண்றிய, உன்னைய மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து நின்று அவனை பார்ப்பான். உடனே திரும்பி பார்ப்பான், யாருண்ணே ஒண்ணுமே புரியலையே அப்படின்றப்ப அவன் சொல்லுவான், இப்போ இந்த ஜாம்பி இறந்தப்ப கொடுத்த சவுண்ட்ல இன்னும் ஒரு கொஞ்சம்லாம் நிறைய வருது, உன்னோட சேர்ந்து நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா எங்களோட கேங்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். அவனுக்கு வேற வழி இல்ல, ஜேமி ஓகே சொல்லிடுவான். உடனே அவங்களோட கேங் எல்லாம் வருவாங்க. இப்போ இவ்வளவு நேரம் இருந்த அந்த படத்தோட டோன் வந்து எல்லாமே வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும். ஒரு பயங்கரமான காம்பேக்ட் ஸ்கில் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஃபைட்டிங் நடக்கும். அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அவங்க எல்லாம் பயங்கரமா கொலை பண்ணிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கேங்ல இருக்கிறவங்க. அப்போ வந்து ஜேமி வந்து பாக்குறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, என்னோட பேர் ஜிம்மி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணான். அது யாருன்னு அந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு பையன் தப்பிச்சு ஓடுவா இல்லையா, அந்த கிராஸ் வச்சுட்டு நெக்லஸ் வச்சுட்டு, அந்த பையன் தான் அது. அது மட்டும் இல்லாம அவனை காமிக்கும் போது அந்த நெக்லஸ் அவன் எப்படி போட்டிருப்பான்னா, கிராஸை வந்து தலைகீழ போட்டிருப்பான். சோ அதனால இது ஒரு ஹிண்டா என்னன்னு தெரியல, இவன் உண்மையா வந்து ஹியூமனிட்டியோட இருக்கிறானா இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்க்கான ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. இதை வந்து அடுத்த பார்ட்ல தான் காமிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஜேமி என்ன பண்றான்னா, இந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் இவங்க நல்லா அட்டாக் பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குன்னு அவங்களோட கூட்டத்தோட போய் சேர்ந்துக்கிறதுக்கு இவன் வந்து ஓகே சொல்லிட்டான். அவங்களோட போற மாதிரி இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த படம் வந்து அடுத்த சீக்வல்ல வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த
தலைகீழா இருக்க கிராஸ்னால வேற மாதிரி ஒரு டோன் வந்து இருக்கலாம். இவ்வளவுதான் இந்த படத்தோட கதை. இந்த மூவி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ so much.